சாலையை படியுங்கள். 201. நீர் சறுக்குதல், நீர் மேற்பரப்பில் மிதத்தல். ஹைட்ரோபிளானிங். ஹைட்ரோபிளானிங் என்பதற்கு தமிழில் நேரடி சொல் இல்லை. ஆனால் இது நீர்ப்பரப்பில் சறுக்கி ஓடுதல் அல்லது நீரினால் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழப்பது என்று பொருள்படும். ஹைட்ரோ என்பது கிரேக்க வார்த்தையாகும். அக்வா என்பது லத்தீன் வார்த்தையாகும். மேற்கண்ட 2 வார்த்தைகளுக்குமே தண்ணீர் என்று பொருளாகும். சாலையில் வாகனத்தில் ஏற்படும் அசைவுகள்: 1 ரோலிங், 2 பிட்சிங், 3 ஸ்வேயிங், 4 யாயிங், 5 ஹீவிங், 6 சர்ஜிங். மேற்கண்ட அனைத்து அசைவுகளும் அபாயகரமானவைகளே. யாயிங் என்பது வாகனமானது தனது மையத்தை அச்சாக வைத்து இடது அல்லது வலது சுழலுவதாகும். Hydroplaning, aquaplaning. Swaying and yawing can be a symptom of hydroplaning. ஹைட்ரோபிளானிங் என்பது சாலைக்கும் டயருக்கும் இடையே நீர் அடுக்கு உண்டாவதாகும். இதனால் வாகனம் இழுவை திறனை இழக்கும். புதிதாக மழை பெய்துள்ள ஆரம்ப நிமிடங்களில் தரையில் உள்ள ஆயில் மற்றும் தூசியுடன் கலந்து வழுக்கும் தன்மையுடன் இருக்கும். நீர் இருப்பதாலும் ரோடு கிரிப் இல்லாததாலும் ஸ்டேரிங்கை திருப்பினாலும் வண்டி நேராகத்தான் செல்லும். ஹைட்ரோபிளான் ஏன் உருவாகிறது? கூடுதல் வேகம், மிகவும் தேய்ந்த வழுக்கையான டயர்களில் அதிகப்படியான காற்றழுத்தம், சடன் பிரேக்கிங் அல்லது சடன் ஆக்சலரேஷன், ஈரமான சாலை வளைவில் அதிவேகமாக ஓட்டுதல், சாலையின் மேற்பரப்பில் தண்ணீர் நிற்பது ஆகிய காரணங்களால் ஹைட்ரோபிளான் உருவாகிறது. சாலையில் நீர் உள்ள சூழ்நிலையில் நீங்கள் அதிக வேகத்தில் வாகனத்தை இயக்கினால் அதிக வேகம் காரணமாக டயருக்கும் தரைக்கும் இடையே உள்ள நீரை வெளியேற்ற இயலாது. இதனால் தரைக்கும் டயருக்கும் இடையே தொடர்பு இருக்காது. தேய்ந்த டயர், குறைந்த ட்ரெட் டெப்த் கொண்ட டயர் தண்ணீரை முழுமையாக வெளியேற்றாது. இதனால் டயருக்கும் தரைக்கும் இடையே தண்ணீர் தேங்குகிறது. டயரில் அதிக காற்றழுத்தம் காரணமாக டயரானது அதனுடைய வடிவத்திலிருந்து மாறுபடுவதால் தரையுடன் உள்ள தொடர்பு குறைகிறது. இதனால் நீரை வெளியேற்றுவது குறைகிறது. சடன் பிரேக்கிங் மற்றும் சடன் ஆக்சலரேஷன். திடீரென்று பிரேக் அப்ளை செய்யும் போது அல்லது ஆக்சலரேட்டர் கொடுக்கும்போது ஹைட்ரோபிளான் காரணமாக தரைக்கும் டயர்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருப்பதால் வண்டி வழுக்கிச் செல்ல ஆரம்பிக்கும். ஈரமான சாலைகளில் வேகமாக திரும்பும்போது டயருக்கும் சாலைக்கும் இடையே உள்ள நீரானது இழுவை திறனை குறைக்கும். சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ள சூழ்நிலையில் நீங்கள் அதிக வேகத்தில் வாகனத்தை இயக்கினால் அதிக வேகம் காரணமாக டயருக்கும் தரைக்கும் இடையே உள்ள நீரை வெளியேற்ற இயலாது. இதனால் தரைக்கும் டயருக்கும் இடையே உள்ள தொடர்பு இருக்காது. இதுவரை பார்த்த காரணங்களால் ஈரமான சாலையில் ஹைட்ரோபிளான் உருவாகும். சாலையில் சறுக்கும்போது பதற்றம் அடையாதீர்கள். திடீரென்று பிரேக் மிதிப்பதை தவிருங்கள். சறுக்கும் திசைக்கு எதிர் திசையில் ஸ்டேரிங்கை திருப்ப வேண்டாம். ஹைட்ரோபிளான் பிரச்சனையை தவிர்ப்பது எப்படி? உங்களது வாகனம் ரியர் வீல் டிரைவாக இருந்து ஏபிஎஸ் மற்றும் டிராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை என்றால் ஆக்சிலரேட்டரில் இருந்து காலை எடுங்கள். சாலையில் இடையூறு இல்லாத பகுதியில் வாகனத்தை செலுத்துங்கள். உங்களது வாகனம் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அல்லது 4 வீல் டிரைவ், ஏபிஎஸ் மற்றும் டிராக்ஷன் கண்ட்ரோல் இருந்தால் குறைவாக ஆக்சிலரேட்டர் கொடுத்து திறந்த வெளியை நோக்கி இயக்குங்கள். ஹைட்ரோபிளான் பிரச்சனையை தவிர்க்க வாகனத்தை சரியான அளவு வேகத்தில் மெதுவாக ஓட்டுங்கள். டயர்களில் நல்ல ட்ரெட் இருக்கும்படியாகவும் சரியான அளவு காற்றழுத்தத்தையும் பராமரியுங்கள். மிக மோசமாக சாலையில் நீர் தேங்கி இருக்கும்போது வாகனத்தை ஓரமாக நிறுத்தி பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். உங்களது வாகனத்தில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் அதை தவிர்த்திடுங்கள். ஏனென்றால் க்ரூஸ் ஆனது உங்களது வாகன வேகத்தை தொடர்ந்து பராமரிக்கும். அது அதிகப்படியான பாதிப்புகளை உண்டாக்கும். அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்திடுங்கள். நீங்கள் ஓட்டுநராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தினசரி ஒரு விஷயமாவது சாலை பாதுகாப்பை பற்றி படியுங்கள்.